So, hi students, this is Syed Mukhtar. In this session, நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் டிஎன்பிசி கிராமர் பார்ட் ஏல இருக்கிற வாய்ஸஸ் தான் பார்க்க போகிறோம். வாய்ஸஸில் இருக்க கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறது கிடையாது. அதில் இருக்க ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்குறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், எப்படி நம்ம அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம கொஷின்ஸை சால்வ் பண்ணலான்னு சொல்கிற ஐடியா கிடச்சிரும். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிசர்ச் சேம்பர் ஃபார் ஆல் எக்ஸாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஃபஸ்ட் கொஷின் போகலாம். ஹீஸ் ஆட்டிடியூட் ஷாக்டு மீ. ஸோ நம்ம எப்போவுமே ஒரு ரூல் இருக்குது, ஒரு ஆக்டிவ் டு பேசிவ், ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரூல்னால் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட், ஹிஸ் ஆட்டிடியூட் தான் சப்ஜெக்ட். ஷாக்டு வேர்பு, மீ சொல்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கணும்னா சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஸோ பேசிவ் வாய்ஸில் எனக்கு மாற்றுறப்ப இது என்னவா மாறிடணும்னா ஆப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட், இந்த ஸ்ட்ரக்சருக்கு மாறணும். ஓகேவா? அப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு மாறுறப்பே நான் இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வாய்ஸ் கன்வர்ஷன்ஸில் டென்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. டென்ஸ் சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ ஷாக்குடுனா இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். எனக்கு ஆன்சரையும் ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் ஆன்சராக வரும். ஹேட் பின் பாஸ் பர்ஃபெக்டில் போகும், கண்டிப்பாக பி ஆப்ஷன் வராது. ஓகேவா? அதே மாதிரி நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆப்ஜெக்ட் வேர்ப் ப்ளஸ் சப்ஜெக்ட். அப்போ ஐ வாஸ் ஷாக்டு பை, அப்போ இங்கே ஆப்ஜெக்டை காணோம், சப்ஜெக்டை காணோம். ஓ இருக்குது, வி கூட இருக்குது, ஆனால் பை எஸ் இல்லை. ஸோ ஆப்ஷன் சியும் வராது. புரிஞ்சுதா? ஸோ ஒன்றுமே இல்லை, யூனிவர்சல் ரூல் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்டை நம்ம ஆப்ஜெக்ட் வேர்ப் ப்ளஸ் பிளை ப்ளஸ் இந்த ஸ்ட்ரக்சருக்கு மாற்றணும். ஸோ மீ சொல்கிறது இங்கே சப்ஜெக்ட் போகிற சப்ஜெக்ட் கன்வெர்ட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாக மாறுறப்ப இது ஐன்னு மாறிடும். ஸோ ஷாக்குடு வந்து பேசிவ் ஸ்ட்ரக்சர் என்னென்னா வந்து வாஷ் ஷாக்குடு, அதே அப்புறம் பை போட்டுட்டு ஹிஸ் ஆட்டிடியூட் அது சப்ஜெக்ட் போடணும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, I was shocked by his attitude. Next question போலாம். Find out the passive voice. Active voice na என்னன்னு சொல்லியிருக்கேன், subject verb plus object. Passive voice na object plus verb plus by plus subject. எல்லா டைமும் பை வரும் நம்ம சொல்ல முடியும், சில எக்ஸப்ஷனல் கேசஸில் பை வராது. ஓகேவா? ப்ளீஸ் டூ நாட், இந்த மாதிரி ஆர்டர் கமாண்ட் ரெக்வஸ்ட்டில் எல்லாமே ப்ளீஸ் டூ, அப்போ அதெல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ், அது வராது. சம்படி ஹேஸ் டேக்கன் அவே மை புக். ஓகேவா? இந்த கொஷினில் ஆன்சர் இருக்குது. சம்படி சப்ஜெக்டு, ஹேஸ் டேக்கன் வேர்ப், ஹேஸ் டேக்கன் அவே யார், மை புக். ஸோ என்ன டேக் பண்ணியிருக்காங்க, என்னோட புக்கு யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதை அப்படியே பேசிவ்க்கு மாற்றுங்க. மை புக் ஹேஸ், எப்போவுமே பேசிவில் ஹேஸ், ஆக்டிவில் ஹேஸ் வரும், பேசிவில் ஹேஸ் ப்ளஸ் பீன் வரும். ஹேஸ் பீன் ப்ளஸ் டேக்கன் பை சம்படின்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா சம்படினா எனக்கு யாருன்னு அந்த ஏஜென்ட் எனக்கு தெரியாது. பட் சம்படி சம்பன் அப்படி வரப்போ நம்ம பை சம்படி போடணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த ஃபேக்டர் அடித்தா இதோட பேசிவ் வாய்ஸ்னால் மை புக் ஹேஸ் பீன் டேக்கன் அவே. ஸோ இதிலே ஆன்சருக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? பேசிவ் வாய்ஸ் வரப்போ பீன் ஸ்ட்ரக்சர் வரும் மோஸ்ட்லி வரும். ஸோ இதுவும் ஒரு கீ ஃபேக்டர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். லிட்டர் ஷுட் நாட் பி ட்ராப்ட் இன் த ஸ்ட்ரீட். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி, லிட்டர் வந்து நம்ம வந்து இந்த குப்பையெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எதில் கொடுத்துருக்காங்க, பேசிவ் வாய்ஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்கல எப்படி சார் பேசிவ் வாய்ஸ், இங்கே பி இருக்குது. ஸோ பீன் பீயிங்லாம் வந்து அது பேசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ நம்ம அதை ஆக்டிவ்க்கு மாற்றணும். ஸோ லிட்டர் ஷுட், இந்த மாதிரி கமாண்ட் ஆர்டர் வரப்போ நம்ம என்னவா சப்ஜெக்ட் வச்சு கன்சிடர் பண்ணணும்னா யூன்னு வச்சுக்கணும். ஏன்னா நம்மளே தான் சொல்லுது. ஸோ யூ ஷுட் நாட் பியை கேன்சல் பண்ணி ட்ராப்டை வந்து பழைய ஃபார்முக்கு கொண்டு வந்துடணும்.
த லிட்டர் இன் த ஸ்ட்ரீட். புரிஞ்சுதா? நன் ஆஃப் த ஸ்ட்ரீட் வராது. அந்த ஒரு வாய்ஸ் கன்வர்ஷன் போகிறப்போ உங்களோட ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. கொஷினும் ஆன்சர் மீனிங் மாறுச்சா இல்லையான்னு செக் பண்ணுங்கள் முதல்ல. அதுதான் மெயின் ஃபங்க்ஷன். இப்போ பாருங்கள், ஆப்ஷன் டியில் பாருங்கள், யூ ஷுட் நாட் ட்ராப் லிட்டர். திருப்பி பாசிவ் செக் பண்ணி பார்க்கலாமா? யூ ஷுட் நாட் ட்ராப் லிட்டர் இன் த ஸ்ட்ரீட்ஸ். லிட்டர் ஆப்ஜெக்ட் should not be dropped. ஸோ இது கரெக்டு தான். ஸோ ஓகே, புரிஞ்சுதா? ஸோ எப்போவுமே எஸ்விஓவில் வர்றது ஓவிஎஸ்க்கு மாற்றணும். முக்கால்வாசி கேசஸில் பை வரும், சில எக்ஸப்ஷனல் கேஸில் பை வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஒர்க் ஹார்ட். நான் அப்போயே சொன்னேன், ஆர்டர், கமாண்ட், ரெக்வஸ்ட், அட்வைஸ் இது எல்லாமே உங்களுக்கு எந்த வாய்ஸில் வரும் சொல்லியிருக்கேன்? ஆக்டிவ் வாய்ஸில் வரும் சொல்லியிருக்கேன். ஆன்சர் இஸ் அப்போ இது எப்படி பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலாம்? ஒர்க் ஹார்ட் சொல்கிறது ஆக்டிவ் வாய்ஸ். இதில் கேட்கலாம் சப்ஜெக்ட் verb ஆப்ஜெக்ட் இல்லையே நீங்கள் கேட்கலாம். இதில் VO, இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ்னா கமாண்ட், ஆர்டர், ரெக்வஸ்ட், அட்வைஸ் எல்லாமே இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ் கன்வர்ஷன்ஸில் SVO நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அன்ஃபார்ச்சுனேட்டாக. ஏன்னா இங்கே சப்ஜெக்டே வராது. கோ டு மால், ஷட் த டோர் அந்த மாதிரி சொல்கிறோம்ல. ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா, யூ ஆர் இங்கே வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இல்லை. ஒர்க் இங்கே வந்து இது வேர்பு, இது ஆப்ஜெக்ட் கிடையாது. ஆப்ஜெக்ட்னா எனக்கு வாட்டுன்னு கொஷின் வரணும். ஓகேவா? இங்கே வரல. இது ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி வருது. ஸோ இது ஆப்ஜெக்ட் இல்லாமல் வந்திருக்கு. ஸோ ஒரு வேர்ப் இண்டிபெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ இங்கே எப்படி நம்ம போகலான்னா, யூ ஆர் பாசிவ் வாய்ஸில் மாற்றலாம்னா, யூ ஆர் ஆர்டர் டு ஒர்க் ஹார்ட். இதுதான் அதோட பாசிவ் வாய்ஸ் ஃபார்மேஷன். புரிஞ்சுதா? இதுவே இப்படி இருந்தால் வச்சுக்கோங்களேன், ஷட் த டோர். ஷட்டுன்னு வேர்பு. எதை அவன் ஷட் பண்ணும்? வாட் ஹி நீட் டு ஷட் டோர். இப்போ இதில் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் கன்வர்ஷனில் நம்ம லெட் மாடல் யூஸ் பண்ணணும். லெட் த டோர் பி ஃபார்ம் கொண்டு வரணும், ப்ளஸ் V3 ஆட் பண்ணணும். ஷட்டோட V3 ஷட்டு தான். புரிஞ்சுதா? ஆப்ஜெக்ட் இருந்தால் நம்ம லெட் மாடல், கமாண்டோட ரெக்வஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஆப்ஜெக்ட் இருந்தால் லெட் மாடல் யூஸ் பண்ணணும். ஆப்ஜெக்ட் இல்லாத பட்சத்தில் இந்த யூஆர் ஆர்டர் அந்த ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸட் மாடலை கொண்டு வந்துடணும். ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். செலக்ட் த கரெக்ட் வாய்ஸ் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். ஸோ நம்ம சில டைம் என்ன ஃபில்லர்ஸ் மாதிரி கேட்பாங்க. ஸோ நம்ம எதாவது TIF இருக்கான்னு செக் பண்ணலாம். ஹீ டேஷ் அ ப்ரைஸ் லாஸ்ட் இயர். ஸோ லாஸ்ட் இயர் தான். அப்போ கண்டிப்பாக அது ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஆன்சர் உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸில் தான் வரப்போ வில் அவார்டு வராது, வில் பி அவார்டும் வராது, இஸ் அவார்டும் வராது. இதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம்? ஹீ வாஸ் அவார்டட். ஓகேவா? ஹீ வாஸ் அவார்டட். ஸோ இது என்ன வாய்ஸு? இது பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ்க்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? த கவர்மெண்ட். இங்கே இது வந்து ஆப்ஜெக்ட், இது வேர்பு, இது சப்ஜெக்ட். இது நம்ம எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மீன்ஸ் பாசிவ்ல ஆக்டிவ்க்கு மாற்றலாம்? சப்ஜெக்ட் V ப்ளஸ் ஆப்ஜெக்ட். கரெக்டாக? ஸோ இங்கே சப்ஜெக்ட் வந்து த கவர்மெண்ட் awarded him a prize last year. இதுதாங்க அதோட என்ன வாய்ஸ்? ஆக்டிவ் வாய்ஸ். இதை தான் இங்கே அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? போகலாம். த ப்ரைஸஸ் டேஷ் பை சீஃப் கெஸ்ட் டு த வின்னர்ஸ். த ப்ரைஸஸ் சொல்கிறப்ப இது சிங்குலராக ப்ளூரலாக முதல்ல செக் பண்ணிக்கலாம். த ப்ரைஸஸ் சொல்கிறது ப்ளூரல். பை வந்தாலே அது பாசிவ் வாய்ஸ் தான். அப்போ கண்டிப்பாக ஆக்டிவ் வாய்ஸ் வராது. டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறது ஆக்டிவ் வாய்ஸ் வராது. வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வராது, ஏன்னா அது ப்ளூரலில் இருக்கணும். ஆன்சர் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டடும் வராது, ஏன்னா ப்ளூரலில் இருக்கணும். ஆன்சர் இஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். த கன்வென்னர்
dash the meeting last week. ஸோ இங்கே டிஐஎஃப் அழகாக கொடுத்துருக்காங்க. டிஐஎஃப் அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த கன்வென்னர் ஆன்சர் என்ன வரணும்? கன்வென் த மீட்டிங், ஆப்ஷன் டி. ஓகேவா? இந்த கன்வென் த மீட்டிங் லாஸ்ட் வீக். அப்போ இது எப்படி நம்ம வந்து பாசிவ் வாய்ஸில் தான், த மீட்டிங் வாஸ் கன்வென்டு பை த கன்வென்னர் லாஸ்ட் வீக். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இங்கிலீஷ் டேஷ் ஸ்பீக் ஆல் ஓவர் த வேர்ல்ட் பை மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ இங்கே டிஐஎஃப் இல்லை, உடனே டிஐஎஃப் இல்லைன்னு சொல்லி கண்மூடி இருக்கக்கூடாது. நம்ம சென்டென்ஸை நல்லா தரவாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் அது என்ன சென்ஸை சொல்ல வராங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே இது வந்து ஒரு ட்ரெண்டிங் நியூ, இது வந்து ஒரு இந்த நியூஸ், இந்த சென்டென்ஸோட மீனிங் வந்து மாறப்போகிற கிடையாது. இது வந்து கான்ஸ்டன்ட், இது நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம், இது பாஸ்ட்டில் வரவே வராது. ஸோ இந்த 3 ஆப்ஷனும் அடிஞ்சிரும். ஏபிசி இதுலேயே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இங்கிலீஷ் நம்ம பாஸ்ட்லேயும் பேசிகிட்டு இருக்கோம், இப்போ ப்ரெசன்ட்லேயும் பேசிட்டு தான் இருக்கோம். நம்ம இது முடிஞ்சால் தான் நான் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ இந்த ஏபிசி 3மே பாஸ்ட் டென்ஸாக வராது. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, இஸ் ஸ்போக்கன். In primitive times, stone implements dash to kill animals. Primitive timesனா அந்த காலத்தில். ஸோ ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ் சொல்கிறது என்ன, சிங்குலரா ப்ளூரலா? இம்ப்ளிமெண்ட்ஸ்னால் அது ப்ளூரல். ஸோ ஆன்சர் கண்டிப்பாக இஸ் எம்ப்ளாய்டும் வராது, ஹேஸ் எம்ப்ளாய்டும் வராது. ஓகேவா? ஸோ ப்ரிமிட்டிவ் டைம்ஸ் சொல்கிறது பழங்காலத்தில். ஸோ ஆன்சர் இஸ் பி, வேர் எம்ப்ளாய்டு டு கில் த அனிமல்ஸ். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், மக்தலின் இஸ் சிங்கிங் த ப்ரேயர். மக்தலின் இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். நம்ம பேசிவ்க்கு ஆஸ் யூஷுவல் மாற்ற போகிறோம். பேசிவ் வாய்ஸ்னால் ஆப்ஜெக்ட், வேர்ப் ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். புரிஞ்சுதா? ஸோ அப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு வரும், என்ன ஃபேக்டர் முதல்ல வரும்? த ப்ரேயர் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். ப்ரேயர் இருக்குது. இஸ் இது சிங்குலரா ப்ளூரலா? ப்ளேயர் சிங்குலர், அப்போ இஸ் இங்கே இருக்கும். ஸோ கண்டினியூவஸ் டென்ஸ், இது கண்டினியூஸ்னால் பேசிவில் மாறப்போ பீயிங் நம்ம புதுசாக ஆட் பண்ணணும். ஸோ V3 எப்போவுமே டிஃபால்ட் நம்ம V3 தான் யூஸ் பண்ணணும். ஸோ பாசிவ் வாய்ஸில் verb 3 தான் நம்ம யூஸ் பண்ணணும். சிங்கோட verb 3 சிங், சாங், சங். ஸோ சங் பை மகள்தனி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. யூ cannot meet the captain of the cricket team now. இது ஹவு இல்லை ஆக்சுவலாக. நவ் ஆஸ் ஹீ டேஷ் பை த ரிப்போர்ட்டர் த மூமெண்ட். இந்த மொமெண்ட்டில் நீங்கள் கேப்டனை பார்க்க முடியாது. ஏன்னா அவர் வந்து அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இந்த இன்டர்வியூவர் வந்து இன்டர்வியூ எடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ப்ரெசன்ட் அந்த மூமெண்ட் வந்தாலே அது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ கண்டிப்பாக வாஸ் வராது, வில் வராது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பை த ரிப்போர்ட்டர்னு சொல்லி அழகாக கொடுத்ததுனால பாசிவ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இன்டர்வியூ சொல்கிறது ஆக்டிவ் வாய்ஸ். இதை பாசிவ் வாய்ஸ் மாறப்போ தான் என்ன ஆயிரும்னா இஸ்ஸு ஆர் இன்டர்வியூடுன்னு மாறிடும். ஓகேவா? ஸோ இதுவும் வராது. ஆப்ஷன் ஏ, இஸ் பீயிங் இன்டர்வியூ. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். த ஆர்கனைசர்ஸ் ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் த அசைன்டு டாஸ்க். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் மாற்ற போகிறோம். சப்ஜெக்ட் ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் verb, அசைன் டாஸ்க் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம இப்போ ஆஸ் யூஷுவல் ஆப்ஜெக்ட் verb ப்ளஸ் பை எஸ் இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம we need to change. ஸோ ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணாலும் we should not change the tense. த அசைன்டு டாஸ்க் இங்கே வந்துடும். அது எல்லா ஆப்ஷன்லேயும் இருக்குது. அசைன் டாஸ்க் சிங்குலராக ப்ளூரல்னா சிங்குலர். அப்போ ஹேஸ் வரணும். அப்போ நம்ம டிஃபால்ட்டாக நமக்கு தெரியும் ஹேஸ் ஹேவ் ஆக்டிவ்ல இருந்தால் பாசிவ் நம்ம பீன் போடணும். சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு போடணும். அது அப்படியே ஒரு பை ஆட் பண்ணி சப்ஜெக்டை போட்டணும் ஆர்கனைசர்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின், வென் டிட் த சீஃப் கெஸ்ட் கன்க்ளூட் ஹிஸ் ஸ்பீச். ஸோ இதில் நம்ம முன்னாடி சொல்லிக்க டென்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது. இது பாஸ்ட் டென்ஸ். இப்போ கண்டிப்பாக வில்லு இஸ் எதுவுமே சிடிலாம் வராது. ஸோ பாஸ்ட் இப்போ டிட்டு வந்து என்னென்னா சிம்பிள் பாஸ்ட். அது பாசிவில் மாறப்ப வாஸ் வேர் தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, வென் வாஸ் த ஸ்பீச் கன்க்ளூடட் பை த சீஃப் கெஸ்ட்.
அதே தான் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இது அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணால் இங்கே ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஹவு வாஸ் சச் அ கொஷின் ஆஸ்க் பை யூ. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் உங்களோட இதுக்கு நான் உங்களோட பிரைன் ஸ்டாமிங்கு விட்டுறேன். இதோட ஆன்சர் நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் கொஷின், 70% of the world's total water demand dash for irrigation. 70% of world's total water demand. ஓகேவா? ஸோ 70% ஆஃப் இது எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு காம்பனண்ட் தான். பர்சன்டேஜஸ் வந்தால் அது நம்ம சிங்குலரில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக ஆன்சர் ஹேவ் பீன் யூஸ்டு ஆர் யூஸ்டுலாம் வராது. ஸோ ஆப்ஷன் பி வரணும், இல்லை ஆப்ஷன் டி வரணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னன்னா 70% ஆஃப் வேர்ல்டு இஸ் டிமாண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் இரிகேஷன். ஏன்னா இது ப்ரெசென்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ 70% ஆஃப் வேர்ல்ட்ஸ் டோட்டல் வாட்டர் டிமாண்ட் இஸ் யூஸ் ஃபார் இரிகேஷன். ஆப்ஷன் டி. A wide variety of liquids dash in chemical plants. இங்கே அழகாக இவங்க சொல்லிட்டாங்க சூட்டபிள் ஆஃப் பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ்னாலே verb 1 verb 2 எதுவுமே வராது. ஸோ ஆப்ஷன் ஏசி அடிச்சிடணும். இங்கே பிடி தான் இருக்குது. நம்ம ஆன்சர் என்ன வரணும்? A wide variety of liquids. A wide variety of liquidsல வைட் வெரைட்டி. இந்த வைட் வெரைட்டி அந்த மாதிரி வந்தால் அது நம்ம சிங்கிள் என்டிட்டியாக கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பாக்கெட் ஆஃப் ஃப்ளார்ஸ் கலெக்டிவாக நம்ம வைட் வெரைட்டியாக ஒரு கலெக்டிவாக ஒரு யூனிட்னு நம்ம கன்சிடர் பண்ணனால ஆன்சர் இஸ் ஆப்ஷன் என்ன வரணும்? ஆப்ஷன் டி இஸ் யூஸ்டு தான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், வி ஷுட் ஹெல்ப் த புவர். ஸோ இது ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ். இதே கான்செப்ட் நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா எனக்கு தெரியல, நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். வி ஷுட் ஹெல்ப் த புவர். ஸோ அப்போ இது ஒரு ஆப்ளிகேஷன், நம்ம புவரை ஹெல்ப் பண்ணணும், டியூட்டி. அப்போ த புவர் ஷுட் பி. அப்போ இந்த மாதிரி ஆப்ளிகேஷன் வந்தால் நம்ம ஒரு பி ஆட் பண்ணணும். ஷுட்டோட சேர்த்து ஒரு பி ஆட் பண்ணி வேர்பை 3க்கு மாற்றிடுவோம். ஸோ ஷுட் பி ஹெல்ப்டு. ஓகேவா? A poem has been written by கோபி. ஸோ இவங்க பாசிவ் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை ஆக்டிவ்க்கு மாற்றணும். ஆக்டிவ்க்கு மாற்றுறப்ப என்ன ஆயிரும்னா பீன் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் ஹேஸ் ரிட்டன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் லாஸ்ட் செஷனுக்கு வந்தாச்சு. வித் சென்டென்ஸ் cannot be changed into passive voice. இப்படி கொஷின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். நம்ம கான்செப்ஷுவலாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸை ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். எவ்ரி ஒன் ப்ரைஸ்ட் ஹிம் ஃபார் இஸ் ஹானஸ்டி. நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸை பாசிவாக மாற்றணும்னா எனக்கு எஸ்விஓ பேட்டர்ன் வேணும், இல்லை ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வேணும். இந்த 2 கண்டிஷன், இம்பரேட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் கூட மாற்றலாம், எக்ஸ்க்ளமேட்ரி மாற்றலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் இல்லாத போது என்னால் அது பாசிவ் வாய்ஸுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ இது பாசிவ்க்கு மாற்றலாம். ஸோ இங்கேயும் சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது, இதையும் மாற்றலாம். பாலு கிக்டு வேர்ப் த பால் மாற்றலாம். ஸோ ஏபி டி வராது. ஹாரிஸ் இஸ் அ டாக்டர் இன் அமெரிக்கா. ஹாரிஸ் சொல்கிறது சப்ஜெக்டு, இஸ் சொல்கிறது வேர்பு. இதை ஒரு பி ஃபார்முக்கு அப்புறம் வர்ற ஒரு காம்பனன்ட் நம்ம காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட்னு வராது. ப்ளே சொல்கிறதுனால இது அமெரிக்கா. ஸோ எஸ்விசிஏ பேட்டர்ன் வருது. இந்த மாதிரி எஸ்விசிஏ பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம பாசிவ் வாய்ஸ் மீன்ஸ் வாய்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஓகே, நம்ம வீடியோக்கு எண்டிங்கு வந்தாச்சு. ஐ திங்க் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் மீன்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஹானஸ்ட் கமெண்ட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். And all the best for your exams. Thank you.